ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் கிறிஸ் கிச்சன் சேனல் இந்த மிஸ்ஸஸ் பூர்ணி பிரசன்னா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் செய்ய போகிறது சிக்கன் சுக்கா. சிக்கன் சுக்கா ரொம்ப ஈஸி. அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கன், கர்டு, தயிர் கொஞ்சம் போட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் இந்த அளவுக்கு உப்பு போட்டுங்க. போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஊறினா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. சிக்கன் சுக்காவுக்கு தயிர் நல்லா கொஞ்சம் நல்லா பரட்டி நல்லா ஊறணும். அப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம சுக்காவுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 2 ஸ்பூன் சரகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் வரமிளகா வறுத்தது, அப்புறம் மல்லி. இப்போ கொஞ்சம் வெங்காயம் பூண்டு தட்டி போடுறதுக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் பொடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிளகு எடுத்து வறுத்துக்கலாம். மிளகு அது கூட போட்டு மிளகு, அப்புறம் ஜீரகம், சோம்பு எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டு லைட்டாக இப்படி வறுத்துருங்க. வறுத்து செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா இப்படி வறுத்துருங்க. இப்போ இந்த மல்லியும் வரமிளகா நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்க பாருங்க, அதையும் இது கூட ஆட் பண்ணி அதையும் இப்படி வறுத்துருங்க. ஓகே, இப்போ நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா பொடி வந்துடுங்க பாருங்கள். இது சிக்குவா பொடி வந்துடும். இது எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு அந்த தயிர் கூடயே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதையும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஊற விட்டு செய்யுங்க. இதில் வச்சு நம்ம தட்டி போடணும். அப்புறம் டேஸ்ட் கொடுக்கும் பூண்டு. இப்போ நம்ம ஒரு கடாயை சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். ஒரு கடாயை எடுத்து நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி நம்ம பட்டை கிராம்பு பொடி எப்போயுமே நம்ம ஆட் பண்ணணும். நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சி வந்துடும். தட்டி வச்ச ஃபஸ்ட்டு பூண்டை தான் நம்ம போடணும். பூண்டை 1 2 இப்படி தான் தட்டியிருக்கணும். போட்டுக்கோங்க. பூண்டை ஒரு வதக்கிட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணுறோம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிடுங்க வெங்காயத்தை. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டா சுக்காவுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. நம்ம கூட உப்பெல்லாம் ஆட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா ஊறிச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இது கூட இது போட்டு நம்ம நல்லா பரட்ட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். 10 நிமிஷம் விட்டுறலாம். சூப்பரான சுவையான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சுக்கா இப்படி தான் இருக்கும். நம்ம இறக்க போயில மல்லி இலை போட்டு இறக்கணும். பாருங்கள், நல்லா சுருள நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள். சுவையான சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள்,
பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.